ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினம்பவினர்களே வணக்கம். இன்றைய தேதி 25/4/2019, கிழமை வியாழக்கிழமை. சஷ்டி திதி பகல் 12:46 வரை இருக்கிறது. பின்பு சப்தமி திதி. நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இரவு 8:37 வரை இருக்கிறது. யோகம் சித்த யோகம். வியாழக்கிழமை 6 to 7 யமகண்டம், 9 to 10 குளிகை, 1 to 3 ராகு காலம். இன்றைக்கி நட்சத்திரம் போராட நட்சத்திரம். வியாழக்கிழமையும் போராடம் கூடுவது சித்த யோகத்தை தருகிறது. சஷ்டியும் சஷ்டி விரதம் இருப்பது நன்று. யாகாதிகள் சுபகாரியங்கள் செய்து கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்று தவிர்ப்பது நன்று. வழக்கமான முடிவுகள் எந்தவித தடையதும் கிடையாது. நல்ல தினமே. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. மனக்கவலைகள் வந்து போகும். கணவன் மணி அந்யோன்யம் குறைய செய்யலாம். வார்த்தைகள் கடிவாளம் போடுவது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சந்திராஷ்டமனால ரொம்ப கவனம் தேவை. பிறருடைய குடும்ப விஷயத்தை தலையிடக்கூடாது. சாட்சி கையெழுத்து தவிர்ப்பது நன்று. மனக்கவலைகள் மன சஞ்சலங்கள் வந்து போகும். வீணான குழப்பங்கள் ஏற்படலாம். மனம் தளராமல் இருப்பது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் கடைசியும். திடீர் யோகமும் அஷ்டமும் கிட்டும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, 6ஆம் இடத்தில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. தன்னை விட எதிரிக்கு பலம் அதிகம் என்பதை உணர்வீர்கள். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. எதிர்பாராத பண வரவுகள் உண்டு. தூக்கமின்மை ஏற்படும். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மிதமான தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். எதிர்பார்க்க பணவரம் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பது சிலாக்கியம். திடீர் யோகம் அஷ்டம் கொடுக்கும். மனக்கவலைகள் வந்து போகும். பணப்பிரச்சனை மன சிந்தனையை சீர்குலைக்க செய்யும். மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியாராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயமும் யோசித்து நிதானம் செய்வதை நன்று. சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தாய் தந்தைய ஆரோக்கியம் சுமார். மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத பணவரம் உண்டு. தானோடு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பது சிலாகியும். குடும்பத்தில் பற்றி அதிக அக்கறை கொள்வீர்கள். நீங்களும் பிறரால் மதிக்கப்படுவீர்கள். எதிர்பாராத பணவரம் உண்டு. மிதமான தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சமுதாய அந்தஸ்து உயரும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். சகோதரர்களால் மதிக்கப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக உள்ளது. நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, ராசிகளில் சந்திர பகவான். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட சரியாகும். கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தை தலையிடக்கூடாது. கணவன் மணி அந்யோன்யம் சீராக உள்ளது. நல்ல தினமே. அன்பார்ந்த மகராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. எந்த ஒரு விஷயமும் நிதானித்து யோசித்து செய்வது நன்று. அவசரம் காட்டினால் ஆபத்தை விளைவித்துவிடும். முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மன சஞ்சலங்கள் வந்து போகும். ராசியாதிபதி லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் பதவி கெடுப்பான். வேலை செய்யும் இடத்துல கவனம் தேவை. தொழிலாளர் ஒற்றுமை குறைய செய்யும். தான் கொண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதே சிலாகியும். மிதமான தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மன சஞ்சலங்கள் வந்து போகும்.
எந்த ஒரு விஷயம் கவனத்துடன் இருப்பது நன்று. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.